வணக்கம் நண்பர்களே, சொந்தம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாமியார் வந்து ஒரு மருமகள ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. கொடுமைப்படுத்தி செஞ்சு அவங்க வீட்டில் வந்து 3 பொம்பளை பிள்ளை. 3 பொம்பளை பிள்ளைய வந்து அந்த 3 பொம்பளை பிள்ளை அந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையை பார்க்கணும், என் மகளுக்கு அந்த சாப்பாடு ஆக்கணும், செய்யணும், காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு அப்படின்னு மருமகளை ரொம்ப கொடுமைப்படுத்தி செஞ்சுருக்காங்க. குடும்பப்படுத்தி என்னடா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, வீட்டுக்கார்ட்ட சொல்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். எங்கள் அம்மா பேச்சு கேட்டால் நீ இருக்கணும், இங்கே தான் இப்படி தான் இருக்கணும், செய்யணும் அப்படின்னு வீட்டுக்காரன் சொல்லிட்டாப்புல. சொல்லும்போது ரொம்ப நாளாகவே இப்படியே தொடர்ந்து போகுது. அவங்க மாமனார் இருந்து ஏன் இந்த பிள்ளையை இப்படி குடும்பப்படுத்த செஞ்சதோ, அவங்க அம்மா அப்பா பார்க்க வந்துட்டு செஞ்சுருக்காங்க. முருகு பாயிட்டு அது ஒன்று வாங்கிட்டு வரும், அதை தூக்கி சொல்லாப்புறத்துக்கு எரிஞ்சிருச்சான். இதெல்லாம் என்ன பொருளாக எதுக்கு வாங்கிட்டு வரீங்க? பழங்கள் ஐட்டம் வாங்கிட்டு வர வேண்டியதானே, செய்ய வேண்டியதானு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டாங்களே. சரிம்மா நீ பொறுத்துக்காம போகணுமா, வாழை வந்துட்டு செஞ்சுட்டு நீ பொறுமையாக இருந்து சாதிச்சு இருக்கணுமா அப்படின்ட்டு அவங்க வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு எடுக்க சொல்லிட்டாங்க. சரி, நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை மேலே சாப்பாடு என்ன ஆகணும்னு மூஞ்சியில் சாப்பாடை எரியிறது செய்கிறது இந்த மாதிரிலாம் ரொம்ப கொடுமை மாமியார் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு மருமகளை. சரி, இந்த அளவுக்கு போக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு செய்யும்போது சீமனை தூக்கி தீப்பிடியை பிடிச்சிருச்சு தப்புன்னு. சேலையில் பிடிச்சிருந்து அம்மத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க சேர்ந்து பக்கத்தில் இருந்த அம்மத்தி என்ன அந்த மருமகளை இப்படி குடும்பப்படுத்துறதுன்னு அதோட வந்து இந்த பிள்ளை கோச்சிட்டு வந்து அவங்க வீட்டிலே அப்பா வீட்டிலே இருந்துச்சு. கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் போக மாட்டேன், வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்னம்மா இப்படி இருக்க செய்கிற கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணாமல் போகணுமா, அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா, செய்யணுமா அப்படின்னு இருக்காரு. இல்லைப்பா நான் போய் இருக்க முடியாதுப்பா, செய்ய முடியாதுப்பா அப்படின்ட்டு நான் இங்கே தான் இருப்பேன், டெய்லர் வேலையை நான் தச்சு பேசுகிறேன். அவராக வந்து என்னைக்கு வந்து கொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லி வந்தால் அன்றைக்கி நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி நான் போகலப்பா அப்படின்ட்டு இன்னும் லாஸ்ட் வரை அவர் கூப்பிடவும் முடியல, செய்ய முடியல. அவளாக வந்து அவர்கிட்ட இல்லாட்டி நான் அதை கூப்பிட போகணுன்னு இவர் ஒரு வீட்டுக்காரர் அப்படி இருந்துட்டார். இது லைட்டாக வந்து பக்கத்தில் அப்படியே டெய்லர் பழகி செஞ்சு ஒரு டெய்லராக வந்து தையல் தச்சு செஞ்சுச்சு. அப்புறம் 2 பேரா 3 பேரா அப்படியே வந்து பெருசாக வந்து இது ஓப்பன் பண்ணிடுச்சு டெய்லரிங்கே. அப்படியே ஒரு பெருசாக வந்து தொழிலதிபரை வந்து செஞ்சு நல்லா டெவலப் ஆகும் செய்யும்போது இவங்க வந்து என் மருமக தான் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பக்கத்துலேயே வரக்கூடாது செய்யாதுன்ட்டு அந்தளவுக்கு வந்து ஆகிப்போச்சு. லாஸ்ட்டில் வந்து அவங்க நாத்தனா வந்து ஒரு நாத்தா கிளம்பி 2ஆம் நாத்தனா வந்து பைசா இல்லை அவங்ககிட்ட. அந்த எக்கட்டான சூழ்நிலை ஒருத்தர் தரேன்னு சொன்னவர், கல்யாணம் அன்னைக்கு காலையில் தரேன்னு சொன்னவர் அன்றைக்கி தர முடியாமல் போச்சு. அந்த மாப்பிள்ளைக்காரர் இவங்க ஆஃபீஸில் வந்து வேலை ஆகுறாங்க, மருமக ஆஃபீஸில். அதுக்காண்டி இவங்க வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த டயத்தில் வந்து மாப்பிள்ளையோட அப்பா வந்து 25,000 பணத்தை வச்சா நான் கல்யாணம் முடிப்பேன், இல்லாட்டி என் பையன் கல்யாணம் முடிக்க மாட்டேன், தாலி கட்ட மாட்டேன் பெண்குளத்தில் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் மருமகிட்ட போய் மாமியார் கெஞ்சுறாங்க. ஏம்மா 25,000 நீ இப்படிமா செய்யுமா, என் பொண்ணு வாழ்க்கையை நீ சொல்கிற இதுக்கு தான்மா இருக்குமா செய்யுமா அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு கெஞ்சி செஞ்சு அதுக்கப்புறம் செக் போட்டு கொடுத்துட்டு மறக்க முடியாது. என்றைக்குமே பழசை நினச்சி பார்த்து நீ வாழுங்க, இன்றைக்கின்னு வந்துக்கிட்டு காசு இருக்குன்னா ஒரு பயிற்சி அப்படின்ட்டு அவங்கள மாற்றி செஞ்சு நல்லபடியாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் நான் செஞ்சே தப்பு தான், மருமக காலில் மாமியார் காலில் விழுந்து மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. புருஷன் ஏம்மா அவ காலில் விழுகிற செய்கிற. அதுக்கப்புறம் அப்பா ஒரு அறை விடுறாரு, பொண்டாட்டியை வந்து வச்சு வாழ்கிற வழியை படுறா, நீங்கள் வாத்தா பேச்சை கேட்டு செஞ்சுட்டு இங்கே வாழ்கிற செய்கிற அப்படின்ட்டு அப்பா வந்து பையனை ஒரு அறை விடுவான். அதுக்கப்புறம் நல்லபடியாக நான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரம்மா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து செஞ்சு நல்லபடியாக வாழ்கிறாங்க. இதான் வாழ்க்கை.